மசாலா லெமன் சாதம் சாப்பிட்ருக்கீங்களா? இல்லைன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலுக்கும் ஆஃபீஸுக்கும் என்ன லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுன்னு ஒரே யோசனையாக இருக்குது. அந்த டென்ஷன் இனிமேல் வேணாம் உங்களுக்கு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இந்த வாரம் முழுக்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லித்தலை, 4 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை கப்பு தேங்காய், இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் நல்லா குறகுறப்பாக அரைச்சிக்கலாங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தாராளமாக சேர்த்துக்குங்க. கடுகு 1/2 டீஸ்பூன், வரமிளகா 2, முந்திரி பருப்பு ஒரு 4-5, வேர்க்கடலை ஒரு அரை கப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது கூட ஒரு பெரிய வெங்காயம். இதை நல்லா வதக்குன்னு வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வதக்குனதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்து அதையும் 1 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட பெருங்காயத்தூளையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கின பிறகு தனியாக ஒரு பவுலில் மஞ்சள் 1/2 டீஸ்பூனு, லெமன் 2 லெமன் எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இது கூட சேர்த்து கிளற வேண்டியது தான். நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்மையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டேஸ்ட்டாக இருக்கணுமா, அதே சமயம் ஈஸியாக இருக்கணுமா, அப்போ இந்த கார்லிக் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பேச்சுலர் பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பேச்சை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சட்டி எடுத்துக்கிறோங்க. அதில் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை, இடித்து தட்டின பூண்டு, இதை கூட நல்லா வதக்கிக்கலாம். இதை 1 நிமிஷம் வதங்கின பிறகு இதுக்கு மசாலா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இது கூட தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் கலந்துட்டு உதிரியாக வடித்து வச்சுருக்கிற இந்த சாதத்தை இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. லஞ்ச் பாக்ஸ் ஹெல்த்தியாக இருக்கணுமா, சேம் டைம் ஈஸியாக இருக்கணுமா, ரொம்ப முக்கியம் டேஸ்ட்டாக இருக்கணுமா, அப்போனா அந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. சேவ் பண்ணி வச்சுக்கிறோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொடிசான இருக்கிற 4 பல்லு பூண்டு, பாதி பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கேரட்டு, ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸு, ஒரு கைப்பிடி அளவு குடமிளகாய், இது லைட்டாக வதக்கி விட்டு இதுக்குள்ள மசாலா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக தேவைக்கான உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு சிம்லே காய்கறி மசாலா கொஞ்சம் வெந்து வரட்டும். 1 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு கிளறிட்டு இப்போ தாங்க சம்பவமே இருக்குது. நம்ம முட்டை பயலை அதில் இறக்கி விட வேண்டியதுதான். காய்கறிகளை ஓரமாக நகர்த்தி விட்டு அந்த 2 முட்டையும் அப்படி உடச்சி விடுங்க. உடனே கிண்டி கிளறி விட்டுறாதீங்க. கொஞ்சம் 1 நிமிஷம் வெந்து வரட்டும். இப்போ ஆஃப் பாயிலாக இருக்கிறப்போ திருப்பி போட்டு நல்லா கொத்துன்னு கொத்துங்க, கொத்து பரோட்டா மாதிரி. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், முட்டை பாதி ஆஃப் பாயில் ஆனதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி கொத்த முடியும். சாஸ் இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துங்க. இது ஆப்ஷனல் தான். இதையும் ஊற்றி நல்லா கிளறிட்டு இப்போ போல் வடித்து வச்சுருக்கிற சோறை எடுத்து இப்போ இது கூட மிக்ஸ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. நான் செஞ்சுருக்கிறது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். லாஸ்ட்டாக மல்லி இலையை மலைச்சாரல் மாதிரி தூவி இறக்குங்க. அம்பிடுதாங்க. அவ்வளோ அழகான லஞ்ச் பாக்ஸ் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தக்காளி சாதம் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். சாதம் மட்டும் ரெடியாக இருந்தால் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கொற்ற மலைக்கு சுட சுட ஆவி பறக்க தக்காளி சாதம் செஞ்சு கொடுங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் 3, பொடிசா நறுக்கின 4 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய் 1, பொடிசா நறுக்கின பெரிய வெங்காயம் 1, இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 4-5 முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன். இதை நல்லா வதக்கிக்கலாம் ப்ரௌனாக. நல்லா வதங்கின பிறகு 3 தக்காளியை நல்லா ஸ்லைஸாக நறுக்கி தக்காளியும் நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு இதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவைக்கேற்ப, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதையும் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் லாஸ்ட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது ஒரு தொக்கு மாதிரி வந்த பிறகு இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம சாதத்தை சேர்த்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். நமக்கு சூப்பரான எம்மியான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு.
தக்காளி சாதம் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய்யும் மல்லி இலையும் தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு ஆஃபீஸுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அரைச்சி பொடி எதுவும் சேர்க்காம ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் நம்ம புளியோதரை எப்படி செய்யலாங்க அதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கணுங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு கடுகு உளுந்த பருப்பு, வெந்தயம், வரமிளகா, கடலப்பருப்பு இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூனு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடலைப்பருப்பு மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்த பிறகு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்குங்க. நான் இது ஒரு கைப்பிடி அளவு புளி எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. இது நல்லா கொதித்து ஒரு தொக்கு ஸ்டேஜுக்கு வர்றப்ப நம்ம துண்டு வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணுறப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தொக்கு மாதிரி வந்தப்போ நம்ம ஆற வச்ச சோறு எடுத்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்த வேர்க்கடலை, முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான புளி சாதம் ரெடி. இது லஞ்ச் பாக்ஸுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.